ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யகாஷா ஆரி கிரியேட்டிவ்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த ஆரி கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃப்ளாட் ஃபில்லிங் ஸ்டிச் சில்க் த்ரெட்டை வச்சு நம்ம ஃப்ளாட் ஃபில்லிங் எப்படி பண்ணுறோன்னு பார்க்க போகிறோம். இப்போ நான் அதுக்கு 2 லைன் எடுத்திருக்கேன். இந்த 2 லைனுக்குள்ளே நம்ம ஃப்ளாட்டாக ஃபில்லிங் எப்படி பண்ணுறோன்னு பார்ப்போம். அந்த ஃப்ளாட் ஃபில்லிங் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு பிறகு ஒரு லீஃப் ஒன்று வரைஞ்சிருக்கேன். இந்த லீஃபில் நம்ம எப்படி ஃபில்லிங் பண்ணுறோங்கிறத பற்றி பார்ப்போம். அதுக்கு 14 நம்பர் நீடில் எடுத்திருக்கேன். ஒரு சில்க் த்ரெட் ஒன்று எடுத்திருக்கேன். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஆரி கிளாஸ் வீடியோ ஃபஸ்ட்லேருந்து நான் ப்ளேலிஸ்ட்டில் போட்டிருக்கேன். நீங்கள் ஆரி பிகினர்ஸ் நீங்கள் உங்களுக்கு அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா. அதனால் நான் உங்களுக்கு ப்ளேலிஸ்ட்டில் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஆரி பழகிறதுக்கு உங்களுக்கு உதவியாக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சில்க் த்ரெட்டை 2ஆக வச்சுருக்கேன். 2ஆக வச்சுட்டு இந்த மாதிரி நாட் போடுங்க. நாட் போட்டாச்சு. இப்போ இது ஸ்டிச் பண்ணுறதுக்கு 14 நம்பர் நீடில் எடுத்திருக்கேன். இப்போ வாங்க எப்படி ஸ்டிச் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிராஸாக ஃபில் பண்ண போகிறோம். அதனால் ஃபஸ்ட்டு ஒரு செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். அப்படி நம்ம போக போக கொஞ்சம் கொஞ்சமாக கிராஸாக கொண்டு போங்க. இந்த பக்கம் ஒரு ஸ்டிச் போட்டு லாங்காக எடுத்து இந்த பக்கம் வரேன். அப்படியே பக்கத்தில் ஒரு ஸ்டிச் போடுறோம். அதுலேருந்து ஆப்போசிட் போகிறோம். அப்படியே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கிராஸாக கொண்டு போகிறோம். அப்படியே இப்படி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கிராஸாக கொண்டு போகிறோம். இப்போ நமக்கு நல்லாவே கிராஸாக வந்துடுச்சு. நம்ம திருப்பும்போது ஒரு சின்ன செயின் ஸ்டிச் போட்டு திருப்பினா தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளால் திருப்ப முடியும். ஒரு சின்ன செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா அப்படி கிராஸாக கொண்டு போங்க. இப்படி திருப்பும்போது சின்ன செயின் ஸ்டிச் போட்டு இப்படி திருப்புங்க. அப்போ நம்மளுக்கு நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். இப்போ நம்ம இப்படி ஃபில் பண்ணிகிட்டே வரோம். நம்ம இந்த 2 லைனை நம்ம ஜரிட்டையும் கொடுக்கலாம், அவுட்லைன் பீட்ஸாகவும் கொடுக்கலாம். அது நம்ம எப்படி டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். நான் எப்படி பழகும்போது ஈஸியான மெத்தடில் பழகணுனோ அது மாதிரி தான் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துக்கிட்ருக்கேன். நம்ம ட்ரிக்கை ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். நம்ம இந்த மாதிரி நெருக்கி அடர்த்தியாக கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், இல்லாட்டி கேப் விழுந்துச்சுன்னா நல்லா இருக்காது. அதனால் எப்பயுமே நம்ம அதை ஒட்டினாப்பில் தான் நம்ம அடுத்த லைன் எடுக்கணும். கேப் இல்லாமல் இருந்தால் தான் அழகாக இருக்கும். இப்போ நம்ம போட்ட பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு. நம்ம போட போட நம்மளுக்கு நல்லா கிராஸாக வந்துடுச்சு லைனு. இந்த மாதிரி கெட்டியாக அடர்த்தியாக ஃபில் பண்ணும்போது தான் இதோட அழகு நல்லாயிருக்கும். இந்த டிசைன் நெக்கு அவுட்லைனுக்கு யூஸ் ஆகும். நெக்கு அவுட்லைனுக்கு யூஸ் பண்ணலாம், ஒரு ஃப்ளவரை ஃபில் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஏதாவது ஃபில் பண்ணுறதுக்கு நம்ம இந்த மெத்தடை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த லைனை நம்ம ஃபினிஷ் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி முடிக்கிறோம் பாருங்கள். நம்ம எப்படி ஸ்டார்டிங்கில் கிராஸாக கொண்டு முடித்தோமோ அதே மாதிரி இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கிராஸாக கொண்டு போகிறோம். அந்த லைனோட எண்டுக்கு வரவும் நம்ம நாட் போட்டுக்கலாம். சில்க் த்ரெட்டு ஸ்டார்டிங்கில் பிரியத்தான் செய்யும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் 2 நூலையும் சேர்ந்தாப்பில் பிடிச்சிக்கோங்க. நீங்கள் சேர்ந்தாப்பில் வச்சு போடும்போது தான் அது பிரியாமல் வரும். இந்த ஸ்டார்டிங்கில் அப்படி தான் இருக்கும். நீங்கள் போட போட ட்ரை பண்ணி பாருங்கள், வந்துடும். இந்த மாதிரி சின்ன கடைசி இந்த லைனை முடிச்சிட்டோம். இப்போ எப்படி நாட் போடுறோன்னு பாருங்கள். நம்ம எந்த ஒரு விஷயமும் நம்மளுக்கு எடுத்தோடனே வராது, நம்மளுக்கு போட போடத்தான் வரும். அதனால் சில்க் த்ரெட்டு கொஞ்சம் கஷ்டம்தான். நீங்கள் மெதுவாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களால் முடியும். இப்போ இந்த அவுட்லைன்லேயும் நம்ம செயின் ஸ்டிச் கொடுத்துருவோம். அப்படின்னா தான் பார்க்க நல்ல லுக்காக இருக்கும். நம்ம ஜரி கொடுத்தாலும் நல்லாயிருக்கும், அவுட்லைன் பீட்ஸ் கொடுத்தாலும் நல்லா தான் இருக்கும். நான் இப்போ உங்களுக்கு சும்மா செயின் ஸ்டிச்சே நான் கொடுத்துட்டேன். 2 பக்கமும் நம்ம செயின் ஸ்டிச் கொடுத்துருவோம்.
இப்போ நம்ம இதை ஒட்டியே நம்ம செயின் ஸ்டிச் போட்டோம். செயின் ஸ்டிச் முடிக்க போகிறோம். இப்போ பாருங்கள் இந்த லைன் எப்படி இருக்குன்னு. இப்போ முடிச்சிட்டோம். நம்ம நாட் போட்டுருவோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபில் பண்ணது எப்படி இருக்குன்னு. கேப்பே இல்லாமல் நம்ம ஃபில் பண்ணிட்டோம். ரொம்ப அழகாக வந்திருக்கு. நெக்ஸ்ட் இந்த ராமத்தை எப்படி ஃபில் பண்ணுறோம் பற்றி பார்ப்போம். நெக்ஸ்ட் இந்த ராமத்தை ஃபில் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு வந்து நான் 2 நூலை சேர்த்து வச்சு நாட் போட்டிருக்கேன். இந்த ராமத்துக்கு நான் வேறு கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். வாங்க எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம இதை சுற்றி நம்ம அவுட்லைன் போட்டுக்கிறோம். நம்ம இந்த ராமத்தை சுற்றி செயின் ஸ்டிச்சால் நம்ம அவுட்லைன் போடுறோம். இது வந்து நீங்கள் பீட்ஸும் வைக்கலாம், பீட்ஸ் வைக்கலாம், ஜரி போடணும்னாலும் நம்ம போடலாம். நான் வந்து இதே த்ரெட்டையே நான் ஸ்டிச் கொடுத்துட்டேன். நம்ம கரெக்டாக இந்த ராமத்தோட பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். அந்த பாயிண்ட்லேருந்து நம்ம என்ன செய்யணும் பாருங்கள். உள்ள ஒரு செயின் ஸ்டிச் எடுக்கிறோம். இதுலேருந்து நம்ம இப்படி கிராஸாக வர்றோம். இதே மாதிரி கிராஸ் ஃபில்லிங் தான். நம்ம இப்போ எப்படி ஃபில் பண்ணோமோ அதே மாதிரி கிராஸாகவே ஃபில் பண்ணுங்கள். ஒரு செயின் ஸ்டிச் போட்டு திருப்புங்க. இந்த மாதிரி கிராஸாகவே ஃபில் பண்ணிட்டு வாங்க. நம்ம 2 பக்கமும் இந்த அவுட்லைன் கொடுத்த நூலை வந்து நம்ம தொட்டுறணும். அப்படின்னா தான் அதுக்குள்ளே நம்ம ஃபில் பண்ண மாதிரிக்கு இருக்கும். அது மாதிரி நம்ம நூலை இப்படி எடுக்கும்போது கொஞ்சம் லூஸ் விட்டு எடுங்க. அப்படின்னா தான் நம்மளுக்கு லாங்காக வரும். இப்படி இந்த பக்கமாக அந்த பக்கமும் நம்ம லாக் பண்ணிகிட்டே வரோம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் லோட் பண்ணி எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பற்றி பார்ப்போம். இந்த மாதிரி இதுதான் ஃப்ளாட் ஃபில்லிங்கு. நீங்கள் இதை வந்து இந்த மாதிரி டிசைன் எதுக்குனாலும் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம இந்த ராமத்தை ஃபில் பண்ணியிருக்கோம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து எம்போஸ்டாக லோடு எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பற்றி பார்ப்போம். இப்போ இந்த ராமம் ஃபில் ஆனதும் இந்த ராமம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். கேப்பே இல்லாமல் நம்ம நூலை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி கேப் தெரியக்கூடாது. இப்போ வந்து நம்ம ஃபில் பண்ணிட்டோம். இப்போ நாட் போட போகிறோம். இப்போ கம்ப்ளீட் ஆன பிறகு ராமம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்ம வீடியோ ஃபுல் வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.